ஹலோ எவ்ரிவான், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இன்றைக்கி நான் எந்த ப்ராடக்டோட ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இட்ஸ் அவினோ டெய்லி மாய்ஸ்சரைசிங் லோஷன். இந்த அவினோ பிராண்ட் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் கழித்து நான் மீட் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு ஆக்னே நிறையா இருக்கும். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அவினோவில் நான் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன். அந்த ஃபேஸ் வாஷ் மட்டுமே நான் யூஸ் பண்ணி என்னோடய பிம்பிள் க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் லேட்டர்லி நான் அவங்கள பார்க்கும்போது அது தெரிஞ்சிச்சு, லிட்ரலி தட் வாஸ் ட்ரூ. அவங்களோட பிம்பிள்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பிம்பிள்ஸ் நல்லாவே குறைஞ்சிருந்துச்சு. ஃபேஸுமே நல்லாவே க்ளோயிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு அவெனோலேருந்து ஏதாவது ஒன்று வாங்கியே ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஃபேஸ் வாஷ் வாங்கலான்னு பார்த்தேன். பட் எனக்கு அது ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிலே ஆகிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் அதையும் நான் வாங்கி அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ரிவ்யூ நான் அதுக்கும் கொடுக்குறேன். பிகாஸ் அது சில பேரோட ஸ்கின் டைப்புக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. அவங்களுக்கு ஆயிலி ஸ்கின் கிடையாது, பட் அவங்களுக்கு ஆக்னே போகிற ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், பட் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு. அண்ட் அந்த ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டுமே வச்சு அவங்க என்டையர் ஸ்கின்னையுமே ப்ரெப் பண்ணிகிட்டு இருக்காங்க பர்ஃபெக்டாக. ஸோ அதை பற்றி நம்ம பரவ பேசலாம். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது என்ன அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 71 ml அப்படின்னு இருக்கும். ஸோ 50, 100 அப்படின்ட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் 71 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 385 rupees. ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி எவ்வளோ வரும் அப்படின்னா 2.5 months 3.5 months கிட்டே எனக்கு வந்துச்சு யூஸ்ஃபுல்லி. பிகாஸ் நான் இது ஒன்று மட்டுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஐம் ரிப்பீட்டிங் த மாய்ஸ்சரைசர். ஒரு நாள் இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா இன்னொரு நாள் பாண்ட்ஸ் ஹைட்ரேட்டிங் யூஸ் பண்ணுவேன், இல்லை ஏதாவது ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஐல் ரிப்பீட்டிங், ஐல் ஸ்வாப் இட். பட் எனக்கு இந்த மாய்ஸ்சரைசரில் என்ன பிடிக்கல, என்ன எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால், மார்னிங் நம்ம இப்போ ஸ்கின் கேர் பண்ணுறோன்னு வைங்களேன், ஃபேஸ் வாஷ் போட்டுப்போ சன்ஸ்க்ரீன் போட போகிறோம் அப்படின்னா சன்ஸ்க்ரீனுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் நீங்கள் போட்டே ஆகணும். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் மஸ்ட், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் மஸ்ட். பிகாஸ் உங்களோட ஸ்கின்னுக்கு ஹைட்ரேட்டட் தேவை. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் தேவை இல்லைங்கிற மித்லாம் வெளியே வாங்க. அதுக்கேற்றாப்புல மாய்ஸ்சரைசர் நிறைய சூப்பர் மார்க்கெட், சரி மார்க்கெட்ஸில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் பிக் இட் அப் லைக் யோர் ஸ்கின் டைப். ஓகே, ஸோ ஜஸ்ட் கம் அவுட் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பற்றி நான் சொல்லணுன்னா, எனக்கு இந்த ப்ராடக்ட் சுத்தமாக பிடிக்கல. ஸோ என்னடா ஸ்டார்டிங்லேருந்து நல்லா தானே சொல்லிட்டு இருந்தேன், கடைசியில் என்ன பிடிக்கலன்னு சொல்கிறேன் அப்படின்னா, டு பி ஃப்ரேங்க் எனக்கு பிடிக்கல. ஸோ என்னோட ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எனக்கு பிடிக்கலனா தட்டர்ஸ் பிடிக்கல தான். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் எனக்கு அது ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் லிட்ரலி லைக் வேரியிங், த ரிசல்ட் வேரி ஆகிட்டே இருக்கும். அப்சல்யூட்லி ஓகே ஃபார் தேட். எனக்கு இது பிடிக்கல. இன்னொன்று என்னென்னா, என்னோடய ஸ்கின் கூட மிங்கிள் ஆக மாட்டேங்குது. இன்னொன்று நான் ஏதாவது சீரமோ, இல்லை நான் விட்டமின் சி சீரமோ, இல்லை நான் ஏதோ ஒரு சீரம் போட்டுட்டு இதை நான் அதுக்கு மேலே போட்டேன் அப்படின்னா இது அப்சர்வ் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி திட்டா லைக் என்ன மேலே க்ரீம் போட்டால் க்ரீம் நிற்குமா, ஒரு மாதிரி உருண்டு வரும்ல, ஸோ அந்த மாதிரி வருது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை போட்டுட்டு ஒரு 10 minutes ஃபேனில் நல்லா வச்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இட் வில் பி மெர்ஜ். அப்படி தான் நான் இவ்வளோ நாள் மெர்ஜ் பண்ணி இந்த பாட்டிலே நான் முடித்தேன். பிகாஸ் நான் அதை வாங்கிட்டேன். ஸோ நான் எனக்கு வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போது என்னோடய ப்ரீவியஸான 10 minutes எனக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். பிகாஸ் நானே ஹரிபரியாக ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பேன். பட் தட்ஸ் ஃபைன், because I only bought it for testing, so that's okay, fine. And இதையும் மீறி மேபி ட்ரை ஸ்கின், எந்த ஸ்கின்னுக்குனாலுமே இது லைக் நானும் என்ன நினச்சேன்னா, மேபி நம்ம சீரம் எல்லாம் போடுறதுனால தான் இது இப்படி இருக்குது போல், நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் ஸ்கின்னில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போவும் இப்படி தான் இருக்குது. இட் டேக் சம். ஆனால் இதை பார்க்க உங்களுக்கு லிக்யூடியான மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப க்ரீம் மாதிரிலாம் இருக்காது. ஆனால் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ தட் இஸ் த ஒன் வெரி பிக் நெகட்டிவ் ஃபார் திஸ் ப்ராடக்ட். இந்த ஒரு நெகட்டிவ்னாலே நான் இதை வாங்குவேனா அப்படின்னு கேட்டால் நெக்ஸ்ட் நான் வாங்க மாட்டேன். இதுக்கு ரேட்டிங்குமே நான் 10க்கு 3 or 4 தான் கொடுப்பேன். பட் பர்ஃப்யூம் எல்லாம் ஆட் பண்ணல, எந்த ஒரு பேராபென், எந்த ஒரு the product ingredient was too good. I'll check it up everything. Ingredient seriously too good. ஆனால் இவன் எனக்கு செட் ஆகலை. தட்ஸ் த மெயின் ரீசன் why I not like this. ஸோ அவ்வளோதான். இதோட நல்ல ப்ராடக்டோட ரிவ்யூவோட உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். பாய்.